வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சேப்பங்கிழங்கு எப்படி ரோஸ்ட்டாக அதாவது சூப்பராக வறுக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 200 கிராம் சேப்பங்கிழங்கு வாங்கியிருக்கேன். இது நல்லா சுத்தமாக மண் நீக்கி சுத்தமாக கழுவி குக்கரில் வந்து ஒரு 4 விசில் விட்டுருக்கேன். 4 விசில் விட்டு இறக்கி தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு எப்படி மசாலா போடுறதுன்றத காமிக்கிறேன். இந்த 200 கிராமுக்கு இது வீட்டு மசாலா பொடி தான், அதாவது வீட்டு மிளகாத்தூள் தான். இது 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகா பொடி, 4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி விசில் விட்டுட்டோமா இந்த கிழங்கு ரொம்ப சாஃப்டாகிடும், உடஞ்சிரும். அப்புறம் வந்து நம்ம வந்து சேப்பக்கிழங்கு பொடி மாஸ் தான் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் அழகாக ஒன்று ஒன்றா பார்த்து கொஞ்சம் நிதானமாக எல்லாத்துலேயும் மசாலா படுற மாதிரி தடவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு நம்ம தவா வச்சு எப்படி வறுக்கிறதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நல்லா அழகாக பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது ஊறட்டும், காரம் அப்போ தான் ஏறி நல்லாயிருக்கும். நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இது நல்லா மசாலாலாம் ஏறி நல்லாயிருக்கும். இப்போ சூப்பராக இருக்குது. இது வறுத்துடலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு ஃபேன் வச்சுட்டேன். ஃபேன் காயட்டும். எண்ணெய் போட்டு இது எப்படி வறுக்கலான்றத காமிக்கிறேன். நான் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு தேவையான எண்ணெயை போட்டுக்கலாம். பாத்திரம் காஞ்சிடுது, அதனால் எண்ணெய் போட்ட உடனே சூடாகிடுது. இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா அதில் வைக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் இப்படி பரவலாக வச்சாச்சு. இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி விடலாம். இப்போ சேப்பங்கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுவும் இந்த முட்டி வலி உள்ளவங்க அடிக்கடி சாப்பிட்ணும். முட்டியில் வலி இருக்கிறவங்க, அது முக்கியமாக அந்த ஆண்களுக்கு இந்த சேப்பங்கிழங்கு கொடுத்தா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதையும் வாரத்தில் ஒரு 2 நாளாவது நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோமா உடல் ஆரோக்கியமானது. ஆனால் இப்போ இந்த காலத்தில் யாரும் சேர்த்துக்கிறது கிடையாது. செய்யனாலே ரொம்ப வருத்தமாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு. ஏன்னா இது குழன்னு இருக்கும். இந்த மாதிரி ஒத்தையாக செய்யறதுன்றதுக்கு பொறுமை அதிகமாக தேவை. அதனால் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. அதில் தான் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க. இது ஸ்லோவில் தான் கொஞ்சம் வேக வைக்கணும். அப்போ தான் நமக்கு முழுன்னு வரும் இது. அதனால் ஸ்லோவில் வேக வைக்கணும். எல்லாத்தையும் மெல்லமாக தான் திருப்பணும். ஏற்கனவே வேக வச்ச கிழங்குன்றதுனால வேகமாக நம்ம இது பண்ணிட்டோமோ அது குழன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் மெல்லமாக வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபேனில் தவா ஃபேனில் வச்சா தான் நல்லா வரும். வானலில் போட்டோமா வானல் குழியாக இருக்குங்களா, அது உள்ளே போய் அப்படியே மொத்த மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஃபேனில் போட்டோமா தான் சூப்பராக வரும். நமக்கு ஒத்தையாக கிடைக்கும். கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். நல்லா அழகாக ஃப்ரை ஆகிடுது. இது நிச்சயமாக வானலில் செய்திங்கன்னா வராது. இந்த மாதிரி தவாவில் செய்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சு செய்தால் தான் நல்லா வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தவறுங்க எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுது. ஒத்தையாக ஜம்முன்னு இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த தவாவிலே விட்டுட்டோமா நம்ம அப்படியே சிவந்து போயிடும் அது. ஸோ அதனால் நம்ம உடனே அதை எடுத்துடணும். பாருங்க, அருமையான முறையில் நம்ம சேப்பங்கிழங்கு வறுவல் செய்திருக்கிறோம். ரோஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாருக்கு கலக்கலாக இருக்கும். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோமா. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.